அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாநகரத்தில் இருக்கிற ராம்நகர் பகுதியில் வந்து மாதேஸ்வரி ஆட்டோமொபைல்ஸ் இருக்கிற ஒரு கட்டிடத்தில் வந்து ஃபயர் இன்சிடெண்ட் வந்து ரிப்போர்ட் ஆன உடனே இமீடியட்லி 5:30 அரௌண்ட் ஈவினிங் 5:30 உண்டான சமயத்தில் வந்து இந்த தீ விபத்துக்கு உண்டான இன்சிடெண்ட் கவனத்துக்கு வந்த உடனே இமீடியட்லி ஃபயர் டீமு, ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ், சிட்டி போலீஸ் சைட்லேருந்து மற்றும் கார்ப்பரேஷன், வருவாய்த்துறை மற்றும் கூடுதலாக நம்ம நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஏர்போர்ட்லேருந்து கூட வந்து நம்ம கூடுதலாக ஃபயர் டெண்டர்ஸ் மற்றும் ஃபோம் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் கூட நம்ம வந்து வர வச்சு இமீடியட்லி ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த இன்சிடெண்ட் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கோம். இந்த இன்சிடெண்ட்டில் எந்த ஒரு நமக்கு பாதிப்பு இல்லை. எல்லாமே இமீடியட்லி வந்து போலீஸ் சைட்லேருந்து பக்கத்தில் இருந்த எல்லா வீடுகளில் இருந்த அனைத்து மக்களுக்கு வந்து சேஃப் பிளேசஸ்க்கு வந்து மூவ் பண்ணியாச்சு. மற்றும் இந்த பகுதியில் இருந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கூட உடனுக்குடன் கட் பண்ணியாச்சு. ஸோ முழுமையாக வந்து சிச்சுவேஷன் வந்து ஃபயரை வந்து எக்ஸ்டிங்கிஷ் பண்ணி இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. முழுமையாக அந்த பணிகளை வந்து ஃபயர் டீமு, இப்போ சிட்டி போலீஸ் எல்லாமே வந்து கோஆர்டினேட்டடாக வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல முயற்சி எடுத்துகிட்டு இமீடியட்லி ஒரு 2.5 ஹவர்ஸ் இந்த இன்சிடென்ட் வந்து கம்ப்ளீட். அதுக்கு ஃபர்தராக வந்து என்கொயரி வந்து பண்ணிவிட்டு எந்த காரணத்துக்காக வந்து இந்த ஃபயர் எப்படி வந்தது அப்படி வந்து விரிவான என்கொயரி வந்து பண்ணுவோம். அது டீட்டெயில் என்கொயரி வந்து பண்ணிவிட்டு எந்த ரீசனுக்காக வந்து ஃபயர் இன்சிடென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். அது இதுக்கப்புறம் தான் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க என்ன மாதிரி. அது டீட்டெயிலாக என்கொயரி பண்ணுவாங்க. ஐட்டம்ஸ் வந்து ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸ் தான் மெயின்லி இருந்தது அப்படி வந்து கடையோட ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த ரீசனுக்காக வந்து விரிவாக என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்டிங் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆனதாக சொல்லுவாங்க. இல்லை, அது விரிவாக என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான தகவல் இது பண்ணுவோம். எவ்வளோ வாகனங்கள் பயன்படுத்தி இது அணைக்கப்படுது? கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃபயர் டெண்டர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம இது பண்ணியிருக்கோம். கார்பரேஷன் சார்பாக வந்து டேங்கர்ஸ், வாட்டர் டேங்கர்ஸ் வந்து மோர் தென் ஒரு 10 வாட்டர் டேங்கர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். அது இல்லாமல் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஏர்போர்ட்லேருந்து கூட கூடுதல் வாகனங்கள் நம்ம இது பண்ணியிருக்கோம். மற்றும் சிட்டி போலீஸ் சைட்லேருந்து கமிஷனர் சார் அண்ட் டீம் வந்து கூடுதலாக அடிஷ்னல் மேன் பவர், ஜென்ரேட்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இட்ஸ் டீம் எஃபர்ட்டாக வந்து இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து இது இமீடியட்லி ஒரு 2.5 ஹவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணிடுறோம். செக் பண்ணுறோம், விசாரணை பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். போலீஸ் சைடில் இது உடனே இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இங்கே 2 டிசிஸு ப்ளஸ் லோக்கல் டிராஃபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து டிராஃபிக்கை முதல்ல ரெகுலேட் பண்ணி இந்த தீயணைப்பு வாகனங்கள்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ப்ளஸ் அதே சமயத்தில் யாரும் மக்கள் கேஷுவாலிட்டி வரக்கூடாது, இருந்தவங்கலாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி அதை சுற்றி இருக்க 2-3 லேயர்ஸில் இருக்க இவங்கெல்லாம் வந்து ரெஸ்க்யூ பண்ணி கம்பஸ்டபிள் மெட்டீரியல் லைக் சிலிண்டர்ஸு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் கலெக்டருடைய கோஆர்டினேஷனோட, முனிசிபல் கமிஷனர் மிஸ்டர் சிவகுரு அவங்க கோஆர்டினேஷனோட நல்ல மேன் பவர் கொண்டு வந்திருந்தோம். ப்ளஸ் இங்கே டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அவரும் வந்து ரொம்ப முன்னாடி இருந்து குயிக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நல்லா பண்ணார். வேறு அந்த கெமிக்கல் பேஸ்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வேணுன்றதுனால இந்த ஏர்போர்ட்லேருந்து ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அவங்களும் முனைப்பாக வந்து இந்த தீ அணைச்சாங்க. அவங்க எம்பி சார் அண்ட் மேயர் மேடம் அவங்களாம் வந்து இருந்து இங்கே முன்னிலையில் இருந்து எல்லாம் மானிட்டர் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி குட் கோஆர்டினேஷன். அண்ட் இவ்வளோ எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்டதுனால ஒரு 2 மணி நேரத்தில் தீ நல்லபடியாக அணைக்க முடியுது. பப்ளிக் வந்து இங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வீடுகளில் இருந்தவங்கலாம் வந்து நம்ம வெளியேற்றிருக்கோம், அவங்கள எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்குள்ளே குயிக்காக அணைச்சாச்சு. தடை ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வரவங்களை வந்து வர வேணாம்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் அது வந்து இந்த தீயணைப்பு இந்த வேலைக்கு வந்து தடுக்குன்றதுனால அதை வந்து வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். பட் விமானப்படையிலேருந்து ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்லேருந்து அவங்க அந்த ஃபோம் பஸ்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்தாங்க, அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸில் வந்து ஸ்கை லிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. மேலேருந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் இருந்தும் நிறைய வெஹிக்கிள்ஸ் இமீடியட்டாக டிஎஃப்ஓ மொபிலைஸ் பண்ணியிருந்தார். நிறைய ஃபயர் ரெஸ்க்யூ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அவங்க உள்ளே போய் ரொம்ப முனைப்பாக வந்து ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது எல்லாமே விசாரணை இன்வெஸ்டிகேஷன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம ஆக்சிடென்டல் ஃபயர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ்லாம் தெரிய வரும். அடிக்கடி தீ விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளாக இருக்குது சார். அப்பப்போ நம்ம பார்க்க முடியுது. புதிய எஸ்ஓபிஸ் ஏதாவது கொடுக்க போகிறோமா, இல்லை லைசன்ஸ் எல்லாம் பற்றி நமக்கு ஆய்வு பண்ண போகிறோம்? ஏற்கனவே வந்து எல்லாம் கிளியராக நம்ம பில்டிங் இதில் கொடுக்கும் எல்லாமே இருக்குது. என்ன புதுசாக கொடுக்க தேவையில்லை, ஏற்கனவே எல்லாமே இருக்குது. அதை பொதுமக்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம்.